அதாவது இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஃபுல் ஹெச்டியில் எப்படி ப்ரோ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் ஏஐ என்ஹான்ஸ் மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். அது ரீமினியில் பார்த்திங்கன்னா ஆடு ஃபுல்லாகவே தான் வரும். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே ஆடு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். இந்த ஆடு மூலிமா நம்ம செம்ம கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரி ஆடு இல்லாமல் ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்கா ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் அது என்ஹான்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் ஹெச்டியில் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு கரெக்டான அப்ளிகேஷனு. ஸோ இதோட அப்ளிகேஷன் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவிலேருந்து வீடியோவிலேருந்து எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அது ஃப்ரீயாக. ஸோ இது எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரம் கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் ஆட் ஃப்ரம் மை டிவைஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து எதில் உங்கள் ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கேன், அதை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ அதாவது நான் எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஆடு மாதிரி வரும். இது ஆடு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இது ப்ரீமியம். நீங்கள் ப்ரீமியம் கட்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரீமியம்லாம் வேணாம், நான் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணி காட்டுறவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் பண்ணுறேன் அப்படின்னு, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பிக்சர் வந்து எப்படி இருக்குது, அதாவது நார்மல் பிக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ பண்ண பிக்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா என்ஹான்ஸ் பண்ணது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பிக்சர் இப்படி குவாலிட்டியே சரியில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக எவ்வளோ ஹெச்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஆடுமே இல்லாமல் ஃப்ரீயாக அது மாதிரி குவாலிட்டி எவ்வளோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு ரீமினியில் கூட இந்த மாதிரி குவாலிட்டி வந்து கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரீமினியில் கூட வராது. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ சேவ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து அதாவது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் இன்னும் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸில் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸாட்டில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபிக்ஸாட் கொஞ்சம் கிளாரிட்டி அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து எடிட்டியாக ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இதில் வந்து கிராப் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் அந்த டூல்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிராப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன அளவுக்கு ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எந்த உடச்சலுமே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்ன வந்து எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா HDR1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனும் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்காங்க. இல்லை எனக்கு வேணாம், என்ஹான்ஸ் மட்டும் பண்ணது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதப்பறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கேலரிக்கு போயிருங்க. ஜஸ்ட் நான் அந்த கேலரி ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஜஸ்ட் இந்த 2 ஃபோட்டோவையும் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண ஃபோட்டோ வந்து நான் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். அதில் எந்த பிக்சருமே உடையாமல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம நார்மல் ஃபோட்டோ பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லை, அதாவது ஜூமே பார்த்தீங்கன்னா ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே லைவாக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைமான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.